ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏகேஎஸ் விலாக்கின் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ரெசிப்பியில் காலிஃப்ளவரை வச்சு ஒரு சூப்பரான ஒரு பொரியல் தான் ரெசிப்பியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் விட்டு கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கிடுங்க. கொஞ்சமாக பொடியாக நறுக்கின பெரிய உள்ளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கின அப்புறமா கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு இதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. அப்புறமா கொஞ்சம் காலிஃப்ளவர், இந்த காலிஃப்ளவரையும் தூக்கி போட்டு நல்லா கிண்டிடுங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துடுங்க. இதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி, இந்த காலிஃப்ளவர் எல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பும் போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி கொடுத்துடுங்க. அப்புறமா ஒரு 5 நிமிஷம் அப்படி மூடி போட்டு அப்படியே வேக வச்சுருங்க. ஒரு பாதி குக் ஆன அப்புறமா 2 பச்சை மிளகாயை 2 கீரி அது போட்டு அதையும் திரும்ப ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பூண்டு இவ்வளோத்தையும் கொஞ்சம் கொரகொரப்பாக நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இதே கொரகொரப்பாக அரைச்சி இந்த காலிஃப்ளவர் மிக்ஸி கூட போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. நல்லா முறுன்னு வர அளவுக்கு நல்லா கிண்டி எடுக்கணும். இந்த தேங்காயில் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்திங்கன்னா அருமையான காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆகிட்டு விதுடுங்க. இது ரசம், சாம்பார் சாதம் இது கூடலாம் நீங்கள் வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் பார்த்துடுங்க.